ஐயா ஹரி ஓம் மகாகாளி. நான் வந்து இப்போ இந்த ஃபோர்ட் மில் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அதாவது ஷார்லட் சிட்டியில் இருக்குது. இது ஃபோர்ட் மில்லுங்கிற இடம் நார்த் கரோலினா ஸ்டேட்டு. பையன் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு 3 வாரம் விடுப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தனிமையை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னா நல்ல வேளை 2 பூனை இருக்குது. அதாவது மிக்கி மின்னின்னு 2 பூனை இருக்குது. அது வந்து ரொம்ப காலையில் எழுந்த உடனே வந்து நம்மக்கிட்ட குட் மார்னிங் சொல்கிற மாதிரி வந்து ஏதோ பேசுது. அப்புறம் நம்ம தடவி கொடுத்தா அது கிருன்னு சவுண்டு போடுது. அந்த ஃபீலிங் உண்டாக்குறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி டிவி யூடியூப் எவ்வளோ நான் பார்க்க முடியும்? எனக்கு நானும் மனைவி வந்திருக்கோம். ஒரு 8 மணி 9 மணிக்கு வாக்கிங் போவோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கிளைமேட் சூடாக இருக்கும். ஒருத்தருக்கு கூட ரோட்டில் இல்லை. நீண்ட நெடும் பகுதியாக இருக்குது. நிறைய செடி கொடிகள் இருக்குது. ஒத்தையடி பாதையாக போகுது. குளங்கள் இருக்குது. ரோட்டை சுற்றி ரொம்ப க்ரீனாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆனால் என் வீட்டிலேருந்து கிளம்பி 1.5 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் ஒரு மனிதரை கூட நான் பார்க்கல. இது வரைக்கும் 3 வாரம் ஆச்சு. 3 வாரமும் அதே மாதிரி தான். இது கொஞ்சம் ரிச் பீப்புள் வாடுற ஏரியா. இங்கே உள்ளே நம்ம போக முடியாது. பெரிய பெரிய வீடுகள் இருக்குங்க. ப்ரைவேட் ரோடு க்ளீனாக எழுதியிருக்காங்க. பெரிய வீடுங்கள்லாம் பிக் ஹவுசஸ் எல்லாமே பெரிய பெரிய வீடு. அதுக்கு பின்னாடி பெரிய ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அந்த ஹைவே ஒட்டி இருக்குது. இப்போ என் பையன் இருக்கிற வீட்டிலலாம் ஹைவே சவுண்டு கேட்காது. இங்கெல்லாம் ஹைவே சவுண்டு கண்டிப்பாக கேட்குன்னு நினைக்கிறேன். இந்த பைன் கோர் நிறைய விழுந்து கிடக்கு. உள்ள பைன் நட்டு இருக்கும். இதுக்குள்ளே பைன் ட்ரீஸ்லேருந்து விழுந்து கிடக்கு. இது அனைத்துக்கு ரொம்ப பிடித்தமான உணவு. ஸோ 2 சைடும் ஃபாரஸ்ட்டு. இங்கேயும் ஃபாரஸ்ட்டு தான், இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு தான். இந்த வாக்வே இதோடு முடியுது. அதுக்கப்புறம் நாங்கள் க்ராஸ் பண்ணி வீட்டுக்கு போனோம். இது அடுத்த தெரு. இங்கேயும் அதே கண்டிஷன் தான். ஒரு ஆளை காணும். கார்கள் நிற்கிது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் சண்டே ஈவினிங் போவோன்னு பார்த்தேன். சண்டே ஈவினிங்னு அதே கதை தான். ஆனால் இந்தியன் ஸ்டோர் இருக்குது, அப்புறம் இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கெல்லாம் போனால் நம்ம மக்களை பார்க்க முடியுது. சரின்னு சொல்லிட்டு இங்கே 2 நாளைக்கு பக்கத்தில் வந்து இந்த பக்கம் ஒரு பிரிட்டிஷ் டிசெண்டண்டாக இருக்கார். அவர் பிரிட்டிஷை சேர்ந்தவர் நினைக்கிறேன், யூரோப்பை சேர்ந்தவர். அவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேசுகிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்காட்டிஷ் நினைக்கிறேன். அவர் வாயில் 2 கோலி கொண்டு வச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. அவர் பேசுகிற இங்கிலீஷ் தானே, அவர் வேறு எதுவும் பாஷை பேசுகிறான்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. நான் பேசுகிறது அவருக்கு புரியலை. ஏன்னா நான் பேசுகிறது இந்தியன் இங்கிலீஷ் ஹார்டாக பேசுகிறதுனால அவருக்கு அது புரிய மாட்டேங்குது. நான் பேசுகிறது அவருக்கு புரியல, அவர் பேசுகிறது எனக்கு புரியல. நான் பேசுகிறதாவது அவருக்கு புரியுது, அவர் பேசுகிறது சுத்தமாக எனக்கு புரியலை. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஊருக்காரங்க இருக்காங்க. அவங்க பேசுகிறது என்னென்னா, அவங்க ஃபுட்டு, மியூசிக்கு, கல்ச்சரு எந்த விதத்துலையும் எனக்கு சம்மந்தம் இல்லை. இங்கே ஒரு லேடி அவங்க வீட்டுக்கு முன்னாடி பேய் மாதிரி சட்டை பண்ணி வச்சுருக்காங்க. வச்சு கிட்ட போகண்டா பயமாக தான் இருக்குது. சைடு வழியாக நடந்து வலது பக்கம் போயிடுவோம். அதனால எனக்கு அவங்களுடைய ஒரு ஃப்ரீயாக பேச முடியல. இந்த வெதரை பற்றிலாம் பேசினாங்க. அப்புறம் அந்த ஸ்டேட் இப்படி இருக்கும், இந்த ஸ்டேட் இப்படி இருக்குனாங்க. எனக்கும் அமெரிக்காவை பற்றி ரொம்ப ஒன்றும் தெரியாது. இந்தியாவை பற்றி அவங்களுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. மிடில் ஈஸ்ட்டு அவங்க போனதே இல்லை. அவங்கள்ட்டையும் என்னால் பேச முடியல. இப்போ அவங்க வந்து ஆப்பிள் பை அப்படி இப்படின்னு அவங்க குக்கிங் சிஸ்டத்தை பற்றி சொன்னாங்க. அந்த குக்கிங் சிஸ்டம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரே நெய்பர்ஸோடையும் நமக்கு பேச முடியறதில்ல. எனக்கு தனிமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஊரில் தனிமை ரொம்ப இதாக இருக்குது. அதாவது யாருக்காவது தனிமை பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த ஊர் பிடிக்கும். நமக்கு வெளியே போயாச்சுன்னா ஒரு 10 பேரை பார்க்க முடியும், ஏதாவது பேச முடியும். நான் வந்து கோயம்புத்தூரில் நானின்னு ஒரு இடத்துல இருக்கேன். அங்கெல்லாம் போனால் வெளியே போனால் ஒரு 10 பேரை பார்க்கலாம். மெஸ் ஹாலில் ஒரு 10 பேரை பார்க்கலாம். கோயில் போனால் ஒரு 10 பேரை பார்க்கலாம். வீட்டுக்கு வெளியே கால் வச்சாலே 4 பேரை பார்க்க முடியும். இங்கே வந்து ஆளை பார்க்குறது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. அடுத்தது 3வது தெருக்கு வந்துட்டோம். இங்கேயும் அதே கதை. மனிதர்கள் இல்லாத பிரதேசம். நல்லா ப்ளூ ஸ்கை நல்லா இருக்குது.
இந்த தெருலையும் யாரும் இல்லை, கிராஸ் ஸ்ட்ரீட்டு. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்பக்கம் பெரிய காடு. மனிதர்கள் இல்லாத பகுதி. ஒரு ஆள் இல்லைங்க. இங்கே வாக்கிங் போகிறோம் காலையில், ஒரு ஆள் இல்லை. கார் இருக்குது, தோட்டங்கள் இருக்குது, சுத்தம் எங்கேயும் ஆள் கிடையாது. தெருக்கள் வெறிச்சோடி இருக்குது அப்படி.